பல துறைகளில் பயணித்து கொண்டிருக்கின்ற கலைஞர்கள், கல்வியலாளர்கள், தொழில் முனைவர்கள் இவர்களை அவர்களுடைய தொழில் ரீதியாக ஆய்வு செய்து அவர்களுள் இலங்கையில் சிறந்த 100 நபர்களை அல்லது 100 கலைஞர்களை அல்லது 100 தொழில் வல்லுநர்களை என்று தெரிவு செய்து அவர்களுக்கான ஒவ்வொரு துறைகளிலுமிருந்தும் தெரிவு செய்து அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்த ஒரு சிறப்பான நிகழ்வு கடந்த 23ஆம் தேதி BMACHல் பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்திலே இடம்பெற்றது. அதாவது இலங்கையில் பல துறைகள் இருக்கின்றன. கல்வியாக இருக்கலாம், கலையாக இருக்கலாம், இப்படியான பல துறைகளிலிருந்து ஒவ்வொன்றாக தேர்ந்தெடுத்து மொத்தமாக 100 பேருக்கு 100 ஆண்களுக்கு என்று சொல்லலாம் இல்லையா, 100 பிரஜைகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. அவ்வாறு ஸ்ரீலங்கன் டாப் 100 அவார்ட்ஸ் என்கின்ற இந்த விருது வழங்கும் விழாவிலே நம்மவர் ஒருவரும் இந்த விருதினை பெற்றிருக்கின்றார். நான் நினைக்கிறேன் தமிழ் மொழி பேசுகின்ற ஒரே ஒரு விருது பெற்றவர் இவர்தான் இல்லையா? சித்திர கணபதி செந்தூர் உங்களுக்கு நன்கு பரிச்சயமான கலைஞர். அவரை நாங்கள் அன்போடு இந்த வேலையில் நாங்கள் வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். முதலில் வாழ்த்துக்கள் இப்படியான ஒரு விருதினை பெற்றதுக்கு. நினைக்கிறேன் 100 பேருள் நீங்கள் ஒருவர், 100 அது 1000 ஒருவர் போல 100ல் ஒரு ஆள். 100 நபர்களிலே நான் ஒரே ஒரு தமிழன். மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்த விழா பற்றி கொஞ்சம் பேசுங்களா? இந்த விழா 2வது தடவையாக இலங்கையில் நடைபெறுகிறது. 32 அமைப்புகள் மற்றும் இளைஞர் வலுவூட்டல் அமைச்சு இணைந்து சிறந்த இளைஞர்கள் 100 பேரை ஒவ்வொரு வருடமும் தெரிவித்து இந்த விருதினை வழங்குகிறார்கள். அது குறிப்பிடத்தக்கது. சிறந்த இளைஞர்கள் 100 பேரை தெரிவு செய்து அவர்களுக்கான விருது வழங்குகின்ற ஒரு விழா 23ஆம் தேதி இடம்பெற்றது. சரி, இப்போது இந்த விருது வழங்கும் விழாவில் 32 அமைப்புகள் கலந்து கொண்டதாக நீங்கள் சொல்லுங்கள். 32 அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்ததாக. எந்தெந்த துறையில் இருந்தவர்கள் இதில் விருதுக்கு பாத்திரமானார்கள்? இந்த 100 பேரும் பார்த்தீங்கன்னா பல்துறையை சேர்ந்தவர்கள். மருத்துவத்துறையாக இருக்கலாம், விஞ்ஞானத்துறையாக இருக்கலாம், தொழில்நுட்பம், ஃபேஷன், கலைத்துறை என்று நாட்டினுடைய அனைத்து துறைகளையும் உள்ளடக்கக்கூடியதாக இந்த 100 பேர் இருந்தாங்க. சரி, நீங்கள் எந்த துறைக்காக பரிந்துரை செய்யப்பட்டீர்கள்? எந்த துறைக்காக இந்த விருது உங்களுக்கு வழங்கப்பட்டது? ஸோ நான் ஒரு ஃபேஷன் டிசைனர். ஸோ ஃபேஷன் ஃபீல்டுக்காக எனக்கு இந்த விருது பரிந்துரை செய்யப்பட்டது. 100 பிரஜைகளுள் ஒரே ஒரு தமிழ் பேசும் ஒரு பிரஜையான உங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சிக்குரிய விடயம். ஃபேஷன் டிசைனிங் எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க செந்தூர்? ஃபேஷன் டிசைனிங் கிட்டத்தட்ட இப்போ 18வது வருஷத்தில் நான் 18வது வருடங்களாக இருக்கிறீர்கள். இந்த ஃபேஷன் டிசைனிங்கில் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இலங்கை பொறுத்த மட்டும் இல்லை. போட்டி மிகு ஒரு துறை அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தனித்துவம் எது? என்னுடைய தனித்துவம் என்னுடைய நண்பர்கள் அநேகமானவர்கள் பொதுவாக அவர்கள் எங்களுடைய சிங்கள ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேஷன் டிசைனு இல்லாட்டி குறிப்பிட்ட ஒரு ஃபேஷன் மட்டுமே பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அதில் நான் என்னுடைய தனித்துவம் என்னென்னா அதிகமாக இந்திய பாணியிலே, இந்தியாவுக்குரிய பாணி இலே செய்யும்போது எனக்கு சர்வதேச மட்டத்திலான தொடர்புகளும் சர்வதேச ரீதியான நிகழ்வுகளை இலங்கையிலே நடத்தக்கூடிய வாய்ப்பும் மற்றும் இந்திய தூதர்களுடன் இணைந்து செயற்படக்கூடிய வாய்ப்பும் கிடைப்பதால் நான் இங்கு ஒரு தனித்துவமான இடத்துல இருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். இந்த துறையில் எப்படி உங்களுடைய ஆர்வம் வந்தது? என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பித்தது ஆஸ் அ பேங்கராக. அதுக்கு பிறகு தோணிச்சு இல்லை இது என்னுடைய வாழ்க்கை இது இல்லை அப்படின்னு. சின்ன வயதுலேருந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் இந்த ஆடைகள், சின்ன சின்ன விஷயங்களில் க்ரியேட்டிவாக பண்ணுறது. ஸோ அதுக்கு பிறகு ஒரு எதர்ச்சியாக நான் ஒரு ஃபேஷன் ஷோ ஒன்றை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நான் கரெக்டாக A லெவல் முடிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த ஷோவை பார்த்தோன்னு தான் எனக்குள்ளே மிகப்பெரிய கனவு, ஓகே நானும் இப்படி ஒரு மேடையில் வரணும், பெரிய ஒரு சாதனை படைக்கணும்னு. ஸோ அந்த உடனேயே நான் இந்த ஜாப்பை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்தது தான் இந்த ஃபீல்டு. இப்போது இந்த கலைத்துறைக்கு இலங்கை பொறுத்த மட்டும் எத்தகைய ஒரு வரவேற்பு இருக்கிறது? உங்களுக்கு எப்படியான ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது? நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வரவேற்பு கிடையாது, பெரிய அளவில் இதுக்குரிய ரிசோர்ஸே கிடையாது. பட் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு பெரிய ஒரு வரவேற்பு. அண்ட் இது சுற்றுலாவோட தொடர்புபட்ட ஸோ இந்த துறையை நாங்கள் வளர்ப்பதன் மூலம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி நாட்டின் அந்நிய செலாவணியை கூட பிறப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக நான் கடந்த வருடத்திலே சேர்ந்த ஃபேஷன் ஷோவுக்கு இந்தியாவிலிருந்து ஏராளமான ஸ்பான்சர்ஸாக இருக்கலாம், மாடல்ஸாக இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதன் மூலம் எங்களுடைய நாட்டின் மாடல்ஸுக்கும் அங்கே மேடையேறுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது.
மாடல்ஸ் அப்படின்றப்போ இலங்கையும் இருக்கலாம், அதே போல் இன்டர்நேஷ்னல் சர்வதேச ரீதியாகவும் இருக்கலாம். எத்தகைய சேலஞ்சஸ் இருக்குது நம்மவர்களுக்கு? நம்மளுடைய சேலஞ்சஸ் என்னன்னா, நாங்கள் இன்னுமே சில இடங்களில் கொஞ்சம் குறுகிய மனப்பான்மை படைத்தவர்களாக இருக்கிறோம். அண்ட் ஃபேஷன் அண்ட் மாடலிங்னு சொன்னோன்னே அது தவறான ஒரு வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய சமூகம் இன்னும் இருக்குது. பல்வேறு எதிர்ப்புகள், பல்வேறு கல்லடிகள், இந்த வர்ற புதியவர்களுக்கு கூட பல்வேறு அனவசியமான விஷயங்களை சொல்லி அவங்களைய மைண்டை வந்து இது பண்ணுற அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அதான் இங்கே உள்ள பெரிய பிரச்சனை. ஸோ அவங்களையும் நாங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அவங்களையும் மோட்டிவேட் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கோம். இந்த துறையில் பலரும் பயணிக்கின்றார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் இதை புதிதாக வர விரும்புகின்றவர்களுக்கு நீங்கள் என்ன வகையான அட்வைஸ் பண்ணுவீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? புதிதாக வர விரும்புபவர்கள் வந்து ஒரு விஷயத்தில் நாங்கள் இறங்கும்போது ஒரு இலக்கை வச்சு, ஓகே நான் இந்த ஃபீல்டில் நான் இருப்பேன், நான் என்ன எதிர்ப்பு வந்தாலும் நான் சமாளித்து போவேன், ஒரு சாதனை படைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் வரணும். அடுத்தது உங்களுடைய மைண்டில் நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும். யாரும் எதுவும் சொன்னாலும் நான் ஃபிட்டாக இருப்பேன், நான் ஐஎம் அ மாடல், நான் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் ஜெயிக்கலாம். அதே போல் இன்னும் பலர் இதுக்கு வருவதற்கு ஆர்வமாக இருந்தாலும் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம் என்கின்ற ஒரு வழி தெரியாமல் இருக்கிறாங்க. எப்படி வரலாம்? கண்டிப்பாக அண்மையில் கூட நான் பல்வேறு இளைஞர்களை சந்தித்தேன் யாழ்ப்பாணத்தில். ஸோ எல்லாருமே கேட்டது, எங்களுக்கு ஆர்வம் இருக்குது, ஆனால் எங்களுக்கு எப்படி வரணும்னு தெரியாது. உண்மையாகவே சொன்னால் கொழும்பு தான் இதனுடைய ஹப்புன்னு சொல்லலாம். கொழும்புக்கு வெளியில் இதுக்குரிய வாய்ப்புகள் பெருசாக இல்லை. அங்கே உள்ள இளைஞர்கள் இது எப்படி போகிறதுன்னு கூட தெரியாது. ஒரு சிலரை நம்பி தவறான பாதையை கூட போயிடுறாங்க. சிலர் இதில் இருக்காங்க, இதுலேயும் தப்பானவர்கள் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு சொல்வது வந்து என்னென்னா, சரியான ப்ரொஃபைல்ஸை நீங்கள் தேடி பிடிக்கலாம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எல்லாமே இருக்குது. ஸோ அது மூலம் தேடி பிடித்து சரியான பாதைக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்க உங்களை வழிகாட்டி நல்ல இடத்துக்கு கொண்டு போவாங்க. இந்த துறையில் ஃபேஷன் டிசைனிங் அப்படின்றப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஃபேஷன் டிசைனிங் சொல்லும்போது உலகத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம ஸ்ரீலங்காவில் சொன்னால் ஒரு 5 வகையான வெரைட்டிக்குள்ளே நாங்கள் செய்கிறோம். என்னென்ன வகைகள்? இப்போ கமர்ஷியலாக நாங்கள் செய்கிறது. அடுத்தது ரேம்ப் மாடல்னு சொல்லுவாங்க, ரேம்ப் வாக் பண்ணுற மாடல். அப்படி ஒரு 5 குறிப்பிட்ட வகைக்குள்ளே தான் நாங்கள் செயற்படுறோம். பட் என்னுடைய திட்டம் இதை வந்து இன்னும் விரிவாக்கி இன்னும் இந்த ஃபேஷன் டிசைனை இன்னொரு ஃபீல்டுக்கு இன்னொரு படிக்க கொண்டு போயிட்டு இலங்கையோட ஃபேஷனை உலகம் கதைக்கிற அளவுக்கு நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வரலாம். எனக்கு ஞாபகம் இருக்குது செந்தூர், ஒரு ஃபேஷன் ஷோ நான் நினைக்கிறேன், உங்களுடைய அந்த டீம் தமிழ் மன்னர்கள் போன்று அழகாக அந்த டிசைனில் வந்தாங்க. அந்த ஆடை வடிவமைப்பு அணிகலன்களோட அந்த 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 அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். எந்த காலத்தில் எப்படியான அணிகலன்கள் இருந்தன? ஸோ எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்ததுன்னு நீங்கள் தான் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஸோ எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்துக்குள்ளே நிறைய ஃபேஷன் இருக்குது. இப்போ இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம் இதெல்லாம் வெஸ்டர்னைஸ்ட் இல்லாட்டி மேற்கை நாடுகள்லேருந்து வந்ததுண்டு. அது மிகவும் தவறான ஒரு கருத்து. தமிழுடைய கலாச்சாரத்தில் எங்களுடைய நூல்களில், அகநானூரில், புறநானூரில், எங்களுடைய ஆலய சிற்பங்களில் ஃபேஷன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னுக்கே வந்தது. ஸோ என்னுடைய கருத்து என்னென்னா, உலகத்துக்கு ஃபேஷனை கொடுத்ததே தமிழன் தான். இதுதான். நீங்கள் பல கோயில்களில் இந்தியா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கேர்ள்ஸ் வந்து ஹை ஹீல்ஸ் பாவிச்சிருக்காங்க. மஸ்காரா பாவிக்கிறது வந்து அந்த சிற்பங்களில் இருக்குது. இது வந்து 100 வருஷம் இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னுக்கே செதுக்கிட்டாங்க. அப்போ உலகத்தினுடைய முன்னோடி ஃபேஷனுக்கும் நாங்கள் தான்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போது நாங்கள் எங்களுடைய சாதாரணமாக இப்போ நீங்கள் சொன்னது போல் நீங்கள் பேங்கராக ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு ஃபேஷனாக உடுத்தணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்குள்ளே இருந்தது. இந்த ஃபேஷன் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தாக சொல்லியிருந்தீங்க இல்லையா? இந்த நிகழ்ச்சி நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. எங்களை எப்படி நாங்கள் ஒரு ஃபேஷன் ஷோக்கு போகலாண்டாலும் எப்படி நாங்கள் எங்களை ஃபேஷனாக காட்டலாம், எப்படி நாங்கள் ஃபேஷனாக உடுத்தலாம், எப்படி அணிகலன்களை அணியலாம், எப்படி நாங்கள் ஒரு தனித்துவமாக இருக்கலாம்? முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து பல்வேறு நிகழ்வுகளுக்கு போவோம். ஸோ எந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி போகிறோங்கிறத வச்சு எங்களுடைய ஒரு மதிப்பீடே இருக்குது. இப்போ நாங்கள் ஃபியூனரலுக்கு போக வேண்டிய ஒரு ட்ரெஸ் வேறு, நாங்கள் திருமணத்துக்கு போவோம், ஒரு அவார்ட் செரிமனிக்கு போவோம். ஸோ அந்த இடங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் பாவிக்கணும், என்னென்ன டிசைன் பாவிக்கணும், எப்படி ஷூஸ் பாவிக்கணும், என்ன மாதிரி வாட்ச் பாவிக்கணும்னு இருக்குது. அது ரொம்ப முக்கியம். முதலாவது நாங்கள் ஆடைக்கு முக்கியம். நீங்கள் முறையாக உங்களோட ஹேர் ஸ்டைல், அப்புறம் உங்களோட பியர்ட், அப்புறம் உங்களோட முகத்தை நீங்கள் எப்படி பிரகாசமாக காட்டுறீங்க, அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஸ்கின் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எப்பயுமே நாங்கள் வந்து
எல்லாரும் பண்ணுற ஒரு ஸ்டைலை பண்ணாமல் உங்களுக்குரிய ஒரு தனித்துவமான ஒரு ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையாக நீங்கள் வந்து தெரிவிங்க, ஒரு இடத்துல நீங்கள் தெரிவிங்க. ஸோ அதை நான் முக்கியமாக சொல்லணும். பட் அதை பற்றி பேசணுன்னா நாங்கள் இப்போ இன் டீட்டெயிலாக பேசணுன்னா அது நிறைய பேசணும். ஸோ சிம்பிளாக சொன்னால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி உடுத்த நாங்கள் பழகணும். எப்பயுமே பாய்ஸ் இப்போ கொஞ்சம் நியூட் கலர் ஷட்டில் கலர்ஸாக உடுத்தி சிம்பிளாக, ஒரு பாய் வந்து எப்பயுமே சிம்பிளாக அழகாக இருக்கணும். பட் பெண்கள் வந்து நாங்கள் க்ளோரியஸாக அவங்க ட்ரெஸ் பண்ணலாம். பட் ஆண்களுக்கு வந்து சிம்பிளாக அழகாக இருக்கும்போது அவங்க அழகாக தெரிவாங்க. கண்டிப்பாக. இந்த ஃபேஷன் டிசைனிங் என்பது ஒரு கலையாக மாத்திரமல்ல, இப்பொழுது கல்வித்துறையாகவும் அமைந்திருக்கிறது. இதில் நீங்கள் கல்வி கற்று பட்டங்களும் பெறலாம், அதே போல் கற்றும் கொடுக்கலாம். இதுக்கான ஒரு அங்கீகாரமும் இருக்கிறது. இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியும்? ஃபேஷன் டிசைன் இப்போ நாங்கள் வரும்போது ஃபேஷன் டிசைன் சம்மந்தமான டிகிரிஸ் இல்லை. பட் இப்போ வந்து இலங்கையினுடைய தனியார் பல்கலைக்கழகங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் இதுக்குரிய பட்டப்படிப்பை படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இலங்கை அரசுக்கு கீழே உள்ள பல்கலைக்கழகங்களும் இன்றைக்கி ஃபேஷன் டிசைனிங், ஆடை வடிவமைப்பு சம்பந்தமான பாடநெறிகளையும் பட்டப்படிப்பையும் இன்றைக்கி மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அநேகமாக இருக்குது. ஸோ இப்போ உள்ள இளைஞர்களுக்கு உண்மையாகவே இதெல்லாம் பெரிய வாய்ப்பு. எல்லாத்தையும் விட சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கி உங்களுக்காக திறந்துருக்கு. நீங்கள் எல்லாருமே பெரிய விஷயங்களை சாதிக்கலாம். சரி, நாங்கள் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் இது தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த விழாவில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் அதை பற்றி ஒரு மீண்டும் நினைப்படுத்திக்கொள்ளும். இந்த விழாவிலே எங்களுடைய விளையாட்டுத்துறை அவர்களுடைய தலைமையிலே பல்வேறு வைத்தியர்கள், கலைத்துறையிலே மிகவும் சிரேஷ்ட, அதன் சிங்களத்துறையிலே மிக சிரேஷ்ட நடிகர்கள், நடிகைகள், பல வைத்தியர்கள், தொழில் நிபுணர்கள், பல்வேறு தொழில் முனைவோரும் இதிலே கலந்து கொண்டார்கள். அந்த வரிசையிலே எங்களில் ஒருவருக்கும் இந்த விருது கிடைத்ததற்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். சார், இந்த விருது என்பது ஒரு மனிதனுடைய விஷயமாக்க ஒரு கலைத்துறையாக இருக்கலாம் அல்லது இணைத்துறையாக இருக்கலாம். அதில் தன்னை அர்ப்பணித்து பயணித்து கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு கிடைக்கின்ற ஒரு சிறந்த ஒரு பாராட்டு தான் விருது. நாங்கள் பெரிதாக பணத்தை எதிர்பார்த்து ஒரு கலைத்துறைக்குள்ளே நாங்கள் இயங்குவதில்லை. ஆனால் எப்படி இதை பார்த்துக்கூடிய இந்த ஃபேஷன் டிசைனிங் அழகாக இருந்த, இப்போ நான் சொல்கிறது போல் நீங்கள் ஒரு ஃபேஷன் ஷோவில் எப்படி உங்களுடைய டீம் சிறப்பாக இருந்து நான் சொல்கிறேனோ, இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம். அதே போல் அந்த வரிசையில் கிடைக்கின்ற அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாராட்டு தான் இந்த விருது. அந்த வகையிலே இந்த ஸ்ரீலங்கன் சிறந்த ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கலாம். ஸ்ரீலங்கன் டாப் 100 அவார்ட் 2025 ஆண்டு 8ஆம் மாதம் 23ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை BMSHல் இடம்பெற்றது. இதில் அகம் ஃபவுண்டேஷன் ப்ரொடக்ஷன் சார்பாக சித்திர கணபதி செந்தூர் அவர்களுக்கும் இந்த ஃபேஷன் டிசைனிங் சார்பாக இந்த விருது கிடைத்திருக்கின்றது. பொதுவாக ஃபேஷன் டிசைனிங்கில் பெண்கள் தானே ஆர்வமாக இருப்பாங்க. எப்படி ஆணான உங்களுக்கு இதில் அதிக ஆர்வம் வந்தது? இல்லை, அது வந்து எங்களுடைய ஸ்ரீலங்கன் கண்ணோட்டம். ஆமாம், அதான். பட் நீங்கள் உலக ரீதிக்கு போனீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் மட்டும் இல்லை, இன்றைக்கி பியூட்டி கல்ச்சரில் எல்லாத்துலேயுமே ஆண்கள் தான் முன்னோடி. ஏன்னா என்னுடைய ஹாலிவுட்டாக இருக்கலாம் அல்லது இன்டர்நேஷனல் லெவலாக பார்க்கின்ற பொழுது ஆண்கள் தான். இலங்கை பொறுத்த மட்டும் ரொம்ப குறைவு. இப்போ பார்த்தீங்கன்னா உலக அழகி கூட மேக்கப் பண்ணுறது ஒரு ஆண் தான். ஏன்னா என்னுடைய கருத்து, ஒரு பெண்ணை அழகாக காட்ட முடியும் கண்டிப்பாக ஒரு ஆணால் தான். ஸோ கண்டிப்பாக ஆண்கள் வந்து அதில் கொஞ்சம் க்ரியேட்டிவாக செயற்படுவாங்க. இந்த கேள்விக்கான முக்கியமான காரணம் இருக்கிறது பிரதர். ஏன்னா இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்ம இளைஞர்களும் இதில் அதிகமாக வரணும். கண்டிப்பாக நல்ல ஒரு தொழில்துறை, நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ நீங்கள் இலங்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தான் சகோதரர் சிங்கள மொழியிலையும் இந்த துறையில் அதிகமாக ஆண்கள் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஃபேமஸ். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். எங்களுடைய சகோதர இனத்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, நீங்களே சொன்னீங்க. பட் எங்களுடைய இனத்தவர்கள், எங்களுடைய தமிழ் பேசும் இளைஞர்கள் கொஞ்சம் குறைவாக இருக்காங்க. அவங்களுடைய வரவு ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அதுக்கு பல்வேறு சிக்கல்களும் இருக்குது. பட் என்னுடைய வேண்டுகோள், அவங்களும் வரணும், இந்த ஃபீல்டுக்குள்ளே அதிகமாக வரணுங்கிறது என்னுடைய. என்ன சிக்கல் இருக்கிறதாக பார்க்குறீங்க? அந்த சமூக அமைப்பு வந்து அப்படி தான் இருக்குது. அதாவது இது ஒரு தவறான ஒரு பார்வைக்குள்ளே, இதுக்குள்ளே போனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் வேறு வேறு பிரச்சனைகள் வருமோ, இன்னும் உதாரணமாக சொல்ல போனால் அவங்களுக்கு திருமணம் அமையுமோங்கிறது கூட எனக்கு பல்வேறு பெற்றோர் என்னிட கேட்டிருக்காங்க. அதனால எங்களுடைய பிள்ளையை நாங்கள் விட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி சமூக அந்த சிந்தனை வந்து அவங்கள வர விட மாட்டேங்குது. ஆகவே இந்த தவறான எண்ணத்தை எல்லாம் கலைந்து தடைகளை தாண்டி வாங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு களம் கண்டிப்பாக காத்திருக்கின்றது. அதிகமாக தமிழ் ஆண்
இளைஞர்கள் உங்களுக்கான பல்வேறு வகையான தொழில் வாய்ப்புகள் இருக்கின்ற இந்த கலைத்துறையிலே அவற்றை பயன்படுத்திக் கொள்வதற்கான காலம் இது இல்லையா? சரி. கண்டிப்பாக. உங்களுடைய பாடசாலை நினைக்க மாத்திரை இல்லையா? என்னுடைய தாயாருடைய சொந்த ஊர் கண்டி. கண்டி. இப்போ கண்டியிலேருந்து நீங்கள் ஒரு தைரியமாக இந்த துறைக்கு நீங்கள் பிரவேசிச்சிருக்கிறீங்க. இன்னும் பல வெற்றிகள் நீங்கள் பெறணும் என்று நாங்களும் பார்த்துறோம். இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் கிளம்புறதுக்கான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குதா? கண்டிப்பாக. நான் அடுத்த வருடம் பாம்பேயில் நடக்கிற பெரிய ஒரு ஃபேஷன் ஷோவுக்கு இலங்கையிலிருந்து 50 இளைஞர்களுடைய கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக அதை தொடர்ந்து ஐரோப்பா முழுக்க என்னுடைய ஷோஸ் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய பெரிய ஆசை. ஸ்பான்சர் உங்களுக்கு கிடைக்கிறாங்களா அனுசரணையாளர்கள்? கண்டிப்பாக எங்களுக்கு ஸ்பான்சர் இருக்காங்க. அது காரணம் என்னுடைய முதலாவது ஷோவே நாங்கள் எப்படி நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் என்னுடைய ஒரு ஷோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஸ்பான்சர் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் ஒரு விஷயத்தை சரியாக பண்ணுறோம் அண்ட் ஒரு மீனிங்ஃபுல்லாக பண்ணுறோம். அண்ட் அதிகமாக நான் கலாச்சாரத்தையும் உள்வாங்கி தான் ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. உங்களுடைய ஃபேஷன் இந்த ஷோவில் இந்த டிசைனிங்கான மாடல் எங்கேருந்து எடுக்கிறீங்க நீங்கள்? அதாவது மாடல்ஸ் மீன் அந்த பங்கு பெறவங்களில் உதாரணத்துக்கு இப்போ சோழ காலத்து அந்த வடிவமைப்பு அப்படின்னு சொன்னால் அந்த எங்கே அந்த ஒரிஜினல் நீங்கள் எடுக்கிறீங்க? அந்த ஒரிஜினல் கண்டிப்பாக எங்களுடைய புக்ஸில் இருக்குது. எங்களுடைய பழைய புராணங்களாக இருக்கலாம், எங்களுடைய பழைய அகநானூறு சங்ககால நூல்களாக இருக்கலாம், எங்களுடைய செய்யுள்கள்லாம் இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட ஆபரணம் அங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதிலேருந்து நாங்கள் ஒரு தியரிக்கு வரலாம், ஓகே இந்த ஆபரணம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ அதை க்ரியேட்டிவாக நான் கொண்டு வரேன். ஆகவே நான் ஏற்கனவே சொன்னது போல் தான் இலங்கையிலே இடம்பெற்ற இந்த ஃபேஷன் ஷோவில் ரொம்ப அழகான ஒரு தனித்துவத்தை பெற்றது நம்முடைய செந்தூர் அவர்களுடைய இந்த ஃபேஷன் ஷோ. ஆகவே இந்த துறையில் நீண்ட காலமாக பயணித்துக் கொண்டிருக்கிற 18 வருடங்கள் என்பது லேசுபட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஆகவே பல தடைகளை தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு மென்மேலும் பல விருதுகள் வெற்றிகள் கிடைக்க வேண்டும். சர்வதேச ரீதியிலும் நீங்கள் போய் எங்களில் ஒருவர் இந்த விருதினை பெற வேண்டும். இன்னும் பல கலைஞர்களை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் தேசிய அலைவரிசை சார்பாக இனிய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். நன்றி. நன்றி. இன்றைய தினம் இந்த முதலாவது பகுதியில் நம்மோடு இணைந்து கொண்டவர் அகம் புரொடக்ஷனுடைய திருவாளர் சித்திர கணபதி செந்தூர் அவர்களுக்கு உளமாற நன்றிகளை தெரிவித்து முதலாவது பகுதியை இதோடு நாங்கள் நிறைவு செய்கின்றோம். இனிமையான பாடல்கள் அவற்றை தொடர்ந்து இரண்டாவது பகுதி 10 மணிக்கு உங்களுக்காகவே காத்திருக்கின்றது.